ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை பார்த்து ஒரு சிலராவது திருந்த வேண்டும் என்ற பேராவலில் தான் இந்த படத்தை எடுத்துள்ளோம். இந்த படத்தின் மூலம் ஒரு குடிகாரனின் குடும்பம் எப்படி சீரழிகிறது என்றும் 4 சுவருக்குள் நடக்க வேண்டிய தாம்பத்திய உறவை வெளிப்படையாக காட்டிக் கொள்ளும் போது இளம் வயது பெண்கள் எப்படி அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு அவஸ்தைப்பட்டு தவறான வழிக்கு செல்கிறார்கள் என்பதையும் தெளிவாக கூறியுள்ளோம். இந்திய அரசாங்கம் இது போன்ற சமுதாய சீர்திருத்த படங்களை ஏராளமாக வழங்கியுள்ளது. இருந்தும் திருந்தாதவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது, குறையவில்லை. இது போன்ற கொடுமைகள் இனியும் தொடரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தை எடுத்துள்ளோம். இந்த படத்தின் மூலம் குடிப்பழக்கம் உடையவர்களால் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏற்படும் பிரச்சனைகளை பார்ப்போம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். வலசவாக்கத்துல ஏஆர் எஸ்டேட்ல 10 நம்பர் வீட்டுல 2 கொலை நடந்து போச்சு சார். ஆமா சார். மேரி, மேரி, மேரி. முதல்ல பாடி எடு.
சாட்சிகளை விசாரித்து சாட்சியங்களை ஆராய்ந்தபடியும் குற்றம் சாட்டப்பட்ட ஜார்ஜ் தனது தரப்பில் தான் எதையும் கூற விரும்பவில்லை என்று கூறியதாலும் அவர் இந்த குற்றத்தை மறுக்கவில்லை என கருதி ஜார்ஜ் தான் குற்றவாளி என தீர்மானித்து இபிகோ செக்ஷன் 302 படி ஜார்ஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஹரி, என்ன டேவிட், தண்ணி கொண்டா. டேய், அவர் என்ன தண்ணிடா கேக்குறது? டேய், அவர் கார் ரேடியேட்டருக்கு தான் தண்ணி கேக்குறது. தவிர அறிவு வளரல. அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இதுதானா? டேய், என்னடா சொல்ற? டேய், என்னடா சண்டை போடுறீங்க? புரியல. காருக்கு வாட்டர், காருக்கு மேட்டர். பத்தியா நான் சொன்னல. ஏப்பா, நீ பெரிய ஆளுப்பா. போ, சீக்கிரம் பாட்டில எடு. சீக்கிரம்டா. போ. டேய், போடா. சும்மா தள்ளி விடாதடா. டேய், வெள்ளடாதடா. நீதான் விளையாடுற. டேய், வாயடா. அண்ணா, தெளிவா புரிஞ்சுட்டோம்ண்ணே. காருக்கு மேட்ரு, காருக்கு வாட்டரு. டேய், பெரிய ஆளா வருவீங்க. கோடு போட்டா ரோடு போட்டுருவீங்களே. ஹரி, இங்க வா. நான் வரலங்க. இங்க வாடா. என்ன என்னடா முறைக்கிற? வரட்டப்ப. டேவிட், இங்க வா. நீ தான் நல்ல பைய. வாப்பா. முக்கியமான விஷயமா வெளியே போறேன். அன்னைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. நீ தேர போறதில்ல, போடா. அண்ணா, இந்தாங்க. போய் கிளாஸ் எடு. இந்தாங்க. எங்கடா குள்ள? அவன் ஒரு முக்கியமான ஜோலி பார்க்க போயிருக்கானே. ஆமா, பெரிய முக்கியமான ஜோலி. அப்பா இங்க உள்ள இருக்காருண்ணா. சரி, நீ போய் அவரோட உட்காந்து கம்பெனி கொடு. அவர் வெளியே வர விடாம பாத்துக்க. சரிங்க. என்னப்பா பகல்லையே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்ட? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். என்ன விஷயம்? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போற? என்ன சொல்ல வரீங்க? உனக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? நான் அதை பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் உண்டு, இந்த மெக்கானிக் ஷெட் உண்டுன்னு இருந்துடுறேன். என்ன சொல்றீங்க? கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேன். என்னப்பா இப்படி சொல்ற? நான் ஒருத்தன் குடிச்சு அழிஞ்சது போதாதா, நீ வேற குடிச்சு அழியணுமா? உனக்கு ஒரு நல்ல குடும்பம், பொண்டாட்டி, புள்ள வேணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. என்னப்பா சொல்ற? இந்த உலகத்துல அப்பா அம்மா இல்லாம அனாதையா தெரிஞ்ச என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. நானும் என் வாழ்நாள் பூரா உங்களுக்காக உங்களோடவே வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. நீ கல்யாணமே வேண்டான்னு சொன்னா உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதுல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் இந்த அப்பனோட ஆசை. அதுக்கப்புறம் ஓ இஷ்டப்பா. அப்பா, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. நீயும் டெய்லி மாறி இருந்து சினிமா கொடுத்து பாக்குற.
ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. என்னடா பண்றது? ஆமா, உங்க அண்ணன் என்ன பத்தி ஏதாவது கேட்பாரா? இது வரைக்கும் கேட்டதில்ல. அவருக்கு அப்படி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா எப்படி என்கிட்ட வருவாருடா? வந்தா சந்தோஷம் தான். சரி, மெக்கானிக் ஷாப்ல ஒரே போர். வாங்க ஏதாவது சொல்லலாமா? நீ ரொம்ப சின்ன பையன், உன்கிட்ட என்னடா விளையாடுறது? யாரு? நான் சின்ன பையன். விஜயகாண்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ கைவசம் 2 விளையாட்டு இருக்கு. விளையாடலாமா? ஒண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் விளையாட்டு, இன்னொன்னு பம்ப்ஸ் விளையாட்டு. முதல்ல போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாங்க. சரி, எடுத்துட்டு வர. என்னதான் விளையாடி இருக்கிறேன்னு பாப்போம். டேவிட், ரொம்ப கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜாலியா பம்ப்ஸ் விளையாண்டு சீக்கிரமா போடா. விஜயக்கா பாலோட காத்து நிற்பாங்க. ஏண்டா, என்ன விளையாட்டு? தேவையில்ல, வாய் தான் தேவை. நீ குடியா சொல்லணும், நான் நிறுத்து சொல்லுவேன். எங்க சொல்லுங்க. குடி. நிறுத்துடா. இந்த குடிங்க. நிறுத்துங்க. குடுங்க. நிறுத்து. இந்த குடிங்க. நிறுத்துங்க. என்னடா விளையாட்டுது? விளையாட்டு. ஹலோ, முக்கியமான வேலை இருக்கு. இல்ல, இன்னைக்கு என்னால வர முடியாது. வேணா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? நான்சி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அர்ஜென்ட். ரூம் வரீங்களா? எஸ் சார். நான்சி, சொல்றேன், எழுதுக்க. சொல்லுங்க சார். நீ ரொம்ப அழகா இருக்க சார். எனக்கு ஏதோ தோணுச்சுன்னா நான் அதை உடனே சொல்லிடுவேன். தப்பா நான்சி? சார், என்ன சார்? டிக்டேட் பண்றேன், எழுதிக்கங்க. ஏதோ எழுதணும் சொன்னீங்களே. ஹலோ. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி இருந்தாலும் எனக்கு முடிச்சே ஆகணும். 4 crores. It's not a matter. எனக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம், தன்மானம். இதெல்லாம் நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான்சி, நாளைக்கு ஆடிட்டிங் இருக்கு. அதனால 2 hours, just 2 hours ஓவர் டைம் பண்ணும். ஓகே? வேர்க்குதா? பிளடி இந்தியன் ஏசி. எல்லாத்தையும் மாத்திடுறேன். இம்போர்ட்டட். நாளைக்கே மாத்திடுறேன். சார், எங்க அப்பா கொஞ்சம் கண்ணு தெரியாது. அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். என்ன சொன்ன? அரவிந்தா? அகர்வாலா? நான் விஸ்வநாத். ஓ, விஸ்வநாதா? சார். என்ன? இல்ல, யோசிக்கணுமா? யோசிச்சுக்க. டேக் யூர் ஓன் டைம். ஏதோ டிக்டேட் பண்ணணும்னு சொன்னீங்களே சார். இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். என்னையா பார்சல்? அப்படியே வை. ஓ, ஓகே சார். நான்சி, கம் டு மை ரூம். சார், சொல்லுங்க சார். நான்சி, என்னது சார்? சின்ன பிரசன்டேஷன். எதுக்கு சார்? எனக்கு வேண்டாம். நோ 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 நோ, அன்பா கொடுத்தா வேணும்னு சொல்லக்கூடாது. நீ வேணா கொடு, உன் பர்த்டேக்கு. தேங்க்யூ சார். குட் கேர்ள், யூ ஆர் வெல்கம். நான்சி சார். அந்த 2 hours ஓவர் டைம் பார்க்கறல? பார்க்கறேன் சார். குட். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். இந்தாங்க.
இருக்கட்டும் நான்சி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். சொல்லுங்க சார். அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஆபீஸ்லயும் யாரும் இல்ல, நீ நான் மட்டும்தான் இருக்கோம். சார் ஏதோ ஓவர் டைம் இருக்குன்னு சொன்னீங்களே. கரெக்ட் கரெக்ட். சொல்றேன். ஐயோ என்ன சார் இது, லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க ஏன் பயப்படுற? சார் இப்ப பார். எனக்கு பயமா இருக்கு சார். கொண்டு வரேன். வாவ் நான்சி, சார் நீங்க என்ன சொல்றீங்க? இருட்டுல கூட நீ எவ்வளவு அழகா இருக்க. ஐ லவ் யூ so much. சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க, தப்பு சார். தப்புன்னு கை சுட்டுச்சு பாத்தியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. விடுங்க சார், என் கையை விடுங்க. எனக்கு வேணும். நான்சி, நான்சி, நான் சொல்றத கேளு. ஐ லவ் யூ நான்சி. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நில்லு நான்சி, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான்சி, நான்சி, ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நான்சி, I love you, நான்சி. I love you. சொல்றத கேளு நான்சி. I love you. Please. I love you. நான்சி. ஏன் ஓடி வர? என்னடா அசிங்கம் பண்ணிக்கிட்டு? நீ இதுல குளிக்கிறா, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான்சி, வா நான்சி. இனிமே அவகிட்ட வம்புக்கு வந்த உன் உடம்புல உயிர் இருக்காது. ஓட விட மாட்டேடா, ஓட விட மாட்டேடா. போதும், தேங்க்ஸ்லாம். வா போலாம். Nancy. Nancy, I love you, Nancy. I love you. உன்னை அடையாம விட மாட்டேன். உன்னை அடையாம விட மாட்டேன். அவருக்கு முன்னாடி நான் போய் சொல்லலாம்டா. சீக்கிரம் வா. அண்ணே, அண்ணே. என்னடா? கை கொடுங்கண்ணே. எதுக்கு? செட்ல பார்க்கவே முடியாது. எங்க தண்ணி வர போறாங்கண்ணே. அசத்த போறாரு. போடா. ஐயோ. போடா. டேய், ஏந்திரா. சார், அந்த பொண்ணோட கண்ணு காந்த மாதிரி, கண்ணும் ஆப்பிள் மாதிரி, மொத்தத்துல அவ இந்திரலோகத்து தேவதை மாதிரி இருப்பா. இதை விட பெட்டரான பொண்ணை லோகத்துல பாத்துக்கவே முடியாது. நீங்களும் பாருங்க. கொண்டா கொண்டா. ஓகே, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சொன்ன டயலாக்க என் பையன் கிட்ட சொல்றேன். கட்டிக்கு போறது அவன் தானே.
இந்த பார்பா, கண்ணு காந்த மாதிரியாம், கண்ணம் என்னமோ சொன்னானே ஆப்பிள் மாதிரியாம். ஆக மொத்தத்துல தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியாம். உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, போட்டோவை காட்டுறேன். நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல போட்டோ கொடுங்க. இந்தாப்பா போட்டோ. அந்த பாரு. நீங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேரா போய் அப்படி திரும்பினீங்கன்னா முதல் வீடு. அப்படியா? பரவாயில்ல. வண்டி எடு. யார் நீங்க? இங்க யோகா டீச்சர் மேரி இருக்காங்களா? எங்க அக்கா தான். என்ன விஷயம்? அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். சரி, உள்ள வாங்க. பாப்பா, எங்க அக்கா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. உங்க அக்காவை என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. வாங்க சார், உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ஆமா. என்ன உணர்ற? உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிடு, இல்லைன்னா நான் ரெடி ஆயிடுவேன். என்னங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்கா இப்ப வந்துருவாங்க. உன் பேர் என்ன? என் பேர் லிண்டா. ஆஹா. அதோ அக்கா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என் பேரு பீட்டர் அல்போன்ஸ். என் சன் சார்ஜ். ஹலோ. ஹலோ. உங்க போட்டோவை பார்த்தோம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என் பையன் உங்க போட்டோவை பார்த்து கட்டிக்கிட்டா உங்களைத்தான் கட்டிக்கிறதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அக்கா வெக்கப்படுறத பார்த்தாலே சம்மதம் தானே தெரியுது. என்னக்கா? ஓகே, சம்மதம் கிடைச்சாச்சு. இனிமே நான் லேட் பண்ண போறதில்ல. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் கவனிச்சிடுறேன். இந்த மாசம் 18ஆம் தேதி சேந்தோம் சர்ச்சில் உங்க 2 பேர் கல்யாணமும் கிராண்டா நடக்க போகுது. ஹலோ. ஹலோ. நான்சி, என்ன இந்த நேரத்துல? ஏன் வரக்கூடாதா? கெடுத்துருவியா? கெடுத்துக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? உனக்கு 1000 தடவை சொல்லியாச்சு, என்ன மறந்துடு. எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. I love you. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போறேன்.
கல்யாணம் நல்லா நடந்துச்சுல. கிராண்டா இருந்துச்சு. என் பேர் டேவிட். மாப்பிள்ளைக்கு அஸ்டண்ட் மாதிரி வயசுல இருந்தே பழக்கம். அப்படியா? உங்க பேர் என்ன? மாலா. உங்க பேரு? லக்ஷ்மி. ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? நீ கூட குண்டா அழகா இருக்க. இந்தாங்க. தேங்க்ஸ். உங்க பேர் என்ன இருக்கும்? உங்க பேர் என்ன? லிண்டா. நீங்க தான் பொண்ணுக்கு தங்கச்சியா? ஆமா. நீ யார் தம்பி? மாப்பிள்ளைக்கு தம்பி மாதிரி. இவ்வளவு அழகா இருக்கீங்களே. உங்களுக்கு வயசு நான் ஒரு 16 இருக்குமா? நீ கேக்குற 20 ஆச்சு. இல்ல, டேவிட்டுக்கு 18. டாக்டர் 18 வயசு மேல தான் வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் பாருங்க, உங்களை விட ஒரு அடி மேல. பயங்கர கில்லாடியா இருக்கியே. கையிடுங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே வரணும்னு நினைச்சேன், வர முடியல. என்ன பண்றது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. He is Mr. Kalai. ஹலோ. And he is Mr. Nathan. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வரீங்களா? Excuse me. இப்போ வந்துடுறேன். போயிட்டோம். என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். நான் போயிட்டேன்னா அவ எப்படி தனியா? டோன்ட் வரி, நானும் அப்பாவும் பேசி டிசைட் பண்ணிட்டோம். உன் தங்கச்சி நம்ம கூடவே நம்ம வீட்லயே இருப்பா. தேங்க்யூ so மச். இது வர நான்சி, என்ன இந்த நேரத்துல? இந்தாங்க, உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு வந்தேன். தேங்க்ஸ். உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன்ல. யார் சொன்னா? ஐ லவ் யூ. ஸ்டில் ஐ லவ் யூ. உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். குட் நைட். உட்காரு. உட்காரு. ஏய், இப்படி கொடு.
ஏன் இப்படி தள்ளாடிட்டு வரீங்க? மேரே உட்காரு. ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க? சாரி, வெரி சாரி. கொஞ்சம் டென்ஷன். சாரி, வெரி சாரி. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே குடிக்க மாட்டேன் மேரே, குடிக்க மாட்டேன். என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஜார்ஜ், I love you, Nancy. I love you. அக்கா, காஃபி. எனக்கு வேண்டாம், அவருக்கு மட்டும் போதும். அக்கா, என்னக்கா ராத்திரி பூரா தூக்கமே இல்லையா? போடி. காஃபி. ராத்திரி எவ்வளவு கனவுகளோட உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இன்னைக்கு அசுத்தல. ஓகே? டேய் பட்டதா சுத்துடா. டேய் ஒண்ணும் சுத்தாதடா, கம்முனிரா. சுத்தி என்னடா? டேய் கம்முனிரா நீ. அத குத்த பாத்து பாரு. ஒண்ணும் குத்தாது. நீ நூல குத்தி மேல தூக்கு. சரி சரி. வெட்டி தூக்குடா. டேய் தூக்குறேன்டா. பாரு தல ரொம்ப சுத்துது பாரு.
ஒண்ணு சுத்தாத, நீ கம்பெனி இரு. கிட்ட வந்துருச்சா? டேய் இருடா. மரத்து கிட்ட வந்துருச்சு. டேய், போறா. போ. போ மாட்டிச்சு போ. பாரு, அப்பவே சொன்னேன். டேய் எடுத்துலாம்டா. எடுத்துருவேன். பாரு என்ன ஆச்சுது? என்னடா இது? ஒரு பட்டத்தை கூட சரியா எடுத்தல. இல்ல எதுக்குடா இருக்க? டேய் நான் என்ன பண்றது? பட்ட மாட்டிக்கிச்சு. வா போய் எடுக்கலாம். டேய் எடுத்துலாம்ல. அண்ணா எதுக்கு இருக்கேன்? அசுக்கிட்ட மாட்டேன். நான்சி, Stupid. நான்சி, ப்ளீஸ் நான்சி, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் சிங்கமா திட்டத்துக்குள்ள இங்க இருந்து வெளியில போயிடு. நான்சென்ஸ். எவ்வளவு தடவை திட்டினாலும் அறிவே இருக்காது. என்ன பண்ற பாரு. என்ன ஜென்மம். செருப்பாலதான் அடிக்கணும். ஓ நீங்களா? அப்பா இல்ல? வாங்க. come on come inside. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்கார்ந்துட்டு பேசலாம். வாங்க வாங்க. வரேன் வரேன் வரேன். ஏன் இருக்கிற? ஏய் உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. நான்சி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க என்ன சொல்றது? நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க மனசுல இருக்கேன். அது உங்களால மறுக்க முடியாது. நான் சொல்றத கேளு நான்சி, நீ நல்ல பொண்ணு. புரியுது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்ன மறந்துட்டு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடம்பு ஒருத்தங்கிட்டையும் மனசு ஒருத்தங்கிட்டையும் கொடுத்துட்டு சாகுற வரைக்கும் நிம்மதி இல்லாம இருன்னு சொல்லுங்க. இல்ல புரியாம பேசாத. புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க பால் சாப்பிடுங்க. இல்ல நான்சி, சொல்ல வந்ததை சொல்லியாச்சு. நான் கிளம்புறேன். கிளம்பலாம், ஆனா பால் சாப்பிட்டு கிளம்புங்க. பரவாயில்ல நான்சி. இதுல ஒண்ணும் விஷம் இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுற? கூட சாப்பிடுறேன். சரி வரேன். மறுபடியும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜார்ஜ், நான் நினைச்சதை எப்படி அடையாம விடுறதில்ல. இந்த பாலை எப்படி உங்களை குடிக்க வச்சுன்னு இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அடைஞ்சே தீருவேன். இப்ப நீங்க போலாம். ஜார்ஜ், நேத்து குடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் போய் ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்த? சாரி மேரி, என்னால குடிக்காம இருக்க முடியல. 1 வருஷமா 2 வருஷமா சின்ன வயசுல இருந்தே நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னால விட முடியல. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பா கிட்ட நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். அவரு தான் பிடிவாதமா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. என்னால விட முடியல. பரவாயில்ல, இனிமே குடிக்காதீங்க. சரி. டிஸ்டர்ப் பண்ணாத.
ஜார்ஜ் ஜார்ஜ் வாங்க வீட்டுக்கு போலாம். ஏன் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்திருக்கீங்க? ஜார்ஜ் நான் வரல, என் பொண்டாட்டி இருப்பா. ஜார்ஜ் எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு, நான் வரல. வாங்க ஜார்ஜ். என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஆல் ரைட். குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாருங்க, நான் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்தேங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஜார்ஜ், ஏன் இப்படி பகல்லே குடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒரு பாவம் பண்ணல, நீ ஒரு பாவம் பண்ணல, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். என்னால குடிக்காம இருக்க முடியல மேரி, என்ன மன்னிச்சிடு. ஆர்கே கார் சர்வீஸ் பண்ணதுக்காக அவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு சொல்லி இந்த பயலை அனுப்பிச்சேன். அவன் என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து பணம் தரல. ஏப்பா தம்பி, உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தானா? என்னப்பா அது, பேசாமல் இருக்க? உட்காருமா. என்னம்மா இது, ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம போயிட்டே இருக்கான். என்னம்மா இது, என்னம்மாச்சு, என்கிட்ட சொல்லு. ஏமா அழற, என்ன ஆச்சு? எதையும் சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்த எப்படிமா? என்ன நடந்தது சொல்லுமா. அவர் குடிக்கிறாரு, ரொம்ப குடிக்கிறாரு மாமா. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு மாமா. ஏன் மாமா எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டீங்க மாமா? அழாதம்மா, 20 வருஷமா நான் அவனை பார்த்து தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறேம்மா. என்னால முடியாமத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்கிட்ட சொல்லாதது என் தப்புதாம்மா. ஒரு பொண்ணால முடியாது எதுவும் கிடையாதுமா. அவன் குடிய நிறுத்தி அவனை மனுஷனாக்க ஒன்னாலதாமா முடியும். உன்னை பெத்த பொண்ணா நினைச்சு கேட்கிறேம்மா. இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஏப்பா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? இப்போ உங்களுக்கு திருப்தியா? உங்க திருப்திக்காக கல்யாணம் செஞ்சு வச்சீங்க, சந்தோஷமா இருந்தேன். கெடுத்துட்டீங்களே, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இல்லப்பா, இல்ல, அது இல்ல சந்தோஷம். ஓ சந்தோஷம் கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன் கூட உட்காந்து தண்ணி அடிச்சேன். இப்ப உனக்கு பொண்டாட்டி வந்தாச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்டு போச்சு, உனக்குன்னு பொறுப்பு வந்துடுச்சு. நீ வாழணும், உன் பொண்டாட்டி சொல்ல கேட்கணும், நீ எல்லாத்தையும் நிறுத்தணும். நீ எப்படியாவது வாழணும், நீ வாழ்ந்தாகணும். டார்லிங், சாரி டார்லிங், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. அப்ப நான் போட்டுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வா உட்காரு. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அது நல்லா இருந்தது, இது அதை விட நல்லா இருக்கு. என்னங்க ஜார்ஜ், இன்னைக்குதான் நீங்க குடிக்கவே இல்லையே, வேற ஏதாவது ப்ராப்ளமா? என்ன மன்னிச்சிடு,
என்னால முடியல. உன்னை தொட்டாலே என் உடம்பெல்லாம் சிலுக்குது, என்னோட நரம்பெல்லாம் வலிக்குது. ஐம் சாரி, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கைனா இது மட்டும் தானா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு சரியாயிடும். நல்ல டாக்டரா பாப்போம். ஓஹோ, இதான் உங்க பிரச்சனையா? எஸ் டாக்டர். ஓகே மிஸ்டர் ஜார்ஜ், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிக்கடி பட்டிருக்கா? நோ டாக்டர். ஓகே, கம் வித் மீ. நான் செக்அப் பண்ணி பார்த்ததுல நர்வ்ஸ் வீக்கா இருக்கு. டாக்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அதனாலதான் என் நரம்புகள்லாம் வீக்கா இருக்குமோன்னு பயமா இருக்கு. தட்ஸ் a point. அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், ஒரு சின்ன சஜஷன். என்ன செய்யணும்? நீங்க யோகா மூலமா ஏன் இதை குணப்படுத்த கூடாது? நீங்க ஒரு யோகா டீச்சரும் கூட. உங்க குரு மிஸ்டர் மணிகண்டனை மீட் பண்ணி சஜஷன் கேளுங்க. வணக்கம். ஆமா, சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க. அப்புறம் என்னமா சொல்லு. மாஸ்டர், குடிப்பழக்கத்தினால என் புருஷனுக்கு நரம்பெல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால தானோ என்னவோ எங்க தாம்பத்திய வாழ்க்கை பாதிச்சிருச்சு. என் குருங்கிற முறையில உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். புரியுதுமா, என்ன கேட்டா யோகாங்கிற அற்புதமான கலையால குணப்படுத்த முடியாத நோய்கள் எதுவுமே கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை செலுத்தி நாம செய்யற தியானத்துக்கு தாமா யோகான்னு சொல்றோம். இப்போ மனுஷன் தண்ணீர் மேல நடக்கிறது, பூமிக்கடியில குழி தோண்டி மணிக்கணக்கில் புதஞ்சு கிடக்கிறது, உடம்பு முழுவதும் நெருப்பை வச்சு கொளுத்திக் கொள்றது, இதெல்லாம் கூட மனக்கட்டுப்பாடுட அவங்க மேற்கொள்ற தியானம் தான், அதாவது யோகான்னு சொல்றேன். புராண இதிகாசங்கள்ல முனிவர்கள் மேற்கொண்ட தவம், அவங்க அடையிற முக்தி, அதனால அவனுக்கு கிடைக்கிற வரம், இதெல்லாம் கூட ஒரு வித தியானம் தான். நான் ஏன் யோகாவை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா, யோகா என தியானத்தினால முடியாது எதுவுமே கிடையாது. இங்க பாருமா, உன் கணவருக்கு ஆரம்ப பயிற்சியிலிருந்து தொடங்கி படிப்படியா யோகாவின் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் விளக்கமா எடுத்து சொல்லி பாடத்தை நீயே நடத்து. நான் தர்ற புத்தகங்களை படிக்க சொல்லு. மேற்கொண்டு என்னோட அறிவுரைகளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் உண்டு. என்னமாச்சு, டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாரு? நீங்க ஒரி பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. எங்க ஃபேமிலி டாக்டரை பார்த்தேன் மாமா. அவர் சின்ன வயசுல இருந்து குடிச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்படின்னா குணப்படுத்தவே முடியாதா? முடியும். எங்க யோகா மாஸ்டர் பார்த்தேன். இது யோகா மூலியமா குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு. என்னையே பயிற்சி கொடுக்கலாம்னு சொன்னாரு. ஏமா இங்கிலீஷ் மருந்தால முடியாதா? யோகா மூலியமா குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு மாமா. பயிற்சி கூட ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோமா, என் மகனை மனுஷனாக்குன்னு அதுவே போதும். நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க மாமா, அது என் பொறுப்பு.
ஆண்டே அண்ணா இது கொடுத்து விட்டாரு. எங்கடா அந்த குண்டு பையன்? வீட்டு பக்கமே காணோம். அவன் வீடு சேத்துப்பட்டு அவன் அப்பா அம்மாவோட இருக்கான். உங்க அப்பா அம்மா இங்க இல்லையா? எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நான் ஒரு அனாதை. அத பத்தி நான் கவலைப்படல. அண்ணன் என்ன சொந்த தம்பி மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இது வரேன். இங்க யோகா டீச்சர் யாரு? நான் தான். உள்ள வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டீச்சர், எனக்கு ஒரு ப்ராப்ளம் டீச்சர். டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் ஒரு நல்ல யோகா டீச்சரை பார்க்க சொன்னாரு. அதான் உங்ககிட்ட வந்தேன். இருங்க முதல்ல காஃபி சொல்லிடுறேன். லிண்டா, ஒரு காஃபி. இப்ப சொல்லுங்க. டீச்சர், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, மனசு ரொம்ப அலப்பாயுது டீச்சர். அதான் உங்ககிட்ட. அதுக்கு யோகா கத்துக்க வந்திருக்கீங்களா? அவரை மறக்கணுமா? ஐயோ, அவரை என்னால மறக்க முடியாது. அவர் எனக்கு எப்ப கிடைப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல காஃபி சாப்பிடுங்க. டீச்சர், இவர் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. இவங்க என்னோட நியூ ஸ்டூடெண்ட், பேர் நான்சி. இவங்களும் உங்க கூட யோகா கத்துக்க போறாங்க. அப்போ நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். உள்ள விட்டா நீங்க எப்படி வந்த? நான் என் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக யோகா டீச்சர் கிட்ட வந்தேன். நீங்க என் மனசு சஞ்சலப்படுத்துற மாதிரி இப்படி உட்கார்ந்து இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இங்க இருந்து போறியா இல்லையா? முடியாது. முடியாது? முடியாது. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களேன். லிண்டா, மேரி, என்ன காப்பாத்துங்களேன். அண்ணே, என்னாச்சு? யாருக்கு பாம் சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல வந்திருக்கேன். யாருக்கு பாம் சொல்லுங்க. உங்க அண்ணன் பெருசா கிழிச்சிட்டாரு. இவர் வந்துட்டாரு காட்டுறதுக்கு. கட்டுமா? யாருக்கு பாம் சொல்லுங்க. நான் காப்பாத்துறேன். டேய், வாயை மூடிட்டு இங்க இருந்து போட. ஓ, விஷயம் அப்படி போதா? அண்ணா இங்க வாங்க. என்னடா? அண்ணா, விஷயம் தெரியாத சொதப்புறீங்களா? வம்சுக்கு போய் மது இதுன்னு எதை சொல்லாடாத நேரத்தை வேஸ்ட் பண்றீங்களா? நான் வேணா வெளியே இருக்கேன், அசரிங்களா? டேய், காப்பாத்துவேன்னு பார்த்தா கால வாரி விடுறீங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஆண்டவா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மேரி, ஏன் இப்படி கத்துறீங்க? அக்கா வீட்ல இல்ல. என்னமோ பாம்பு பூந்த மாதிரி பாம்பு தான் பூந்துருச்சு. பாம்பு இல்லைங்க, பாப்பா. ஏய், சும்மா இரு. நான்சி, எப்ப வந்தீங்க? இப்பதான். சரி வாங்க, கீழே போலாம். வாங்கண்ணா. போயிட்டீங்களேண்ணா? போடா. நிம்மதியா யாரும் யோகா செய்ய விட மாட்டாங்களே. இன்னைக்கு உங்க கோட்டா ஓவர். இன்னும் ஒரே ஒரு பெக். உங்களுக்கு நான் வேணுமா, பிஸ்கி வேணுமா? நீதான் வேணும். There you are. ஓகே, கொடுங்க. ஹரி, எழுந்துடா. ஹரி. ஐயோ, பாவம்.
மெக்கானிக் செட் போனோம், அண்ணன் திட்டுவாருங்க. என் கூட வரலனா தான் உங்க அண்ணன் திட்டுவாரு. ஒழுங்கா பேசாம வா. எங்க நான் ஓட்டுறேங்க. ஏன் நான் ஓட்ட மாட்டேனா? உட்காரு. டேய் முன்னாடி உட்கார. ஐயோ என்னால முடியாதுங்க, நீங்க வேற. தலையேத்து. சரி உட்கார்ந்து தொலை. பாத்து ஓட்டுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். வா. என்னங்க ஓடுறீங்க? பாத்துங்க, மெதுவாங்க, மெதுவா. ஐயோ, இதுக்குதான் சொன்னேன், கேட்டீங்களா? காலு பாத்து. சொன்னா கேட்டாதானே. ஏந்திரிங்க முதல்ல. என்னாச்சு? ஏதோ குத்திருச்சு போல இருக்கு. எங்கங்க? இங்க. வெரி குட், வெரி குட். எங்கடா? ஏய் வேலை சேர்ந்து லோல் பண்ணாத, போடா. ஏய் மூஞ்சிலாம் பேத்துறோம், போடா. வாடா. போடா. மிஷினை கட்டினாலு உதாகிற பையன் எது கூப்பிட்டாலும் வரமாட்டான். வாடா இங்க. என்ன சார்? சொல்றேன்டா. வச்சுக்க. எதுக்கு சார் இது? நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? இந்த லெட்டரை ஜார்ஜ் கொடுத்ததான் நான்சி கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் நம்ப முடியாது சார். ஜார்ஜ் கொடுத்ததா சொல்லி கொடுத்துடுறா. முடியாது சார். இப்ப கொடுப்பல? கொடுத்துறேன் சார். இரு. இந்த பார்சலையும் ஜார்ஜ் கொடுத்ததா சொல்லி கொடுத்துரு. நல்ல பையன். ஒரு லெட்டர் கொடுத்தா 2 சோக்காச்சு. 4 லெட்டர் கொடுத்தா ஒரு தனி ஒர்க் ஷாப்பே ஆரம்பிச்சிடலாம். குருவே நீங்க வாங்க. ஜிந்தா ஜனுக்கு தான், ஜிந்தா எனக்கு தான் சிட்டுக்குருவி. ஜிந்தா ஜனுக்கு தான், ஜிந்தா எனக்கு தான் சிட்டுக்குருவி. நான்சி ஆண்டி யாரும் இல்ல போல இருக்கு. நான்சி. டேய் நான் இங்க இருக்கேன், இங்க வாடா. நான்சி ஆண்டி. என்னடா 2 நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம்? யார் சொன்னது? நேத்து கூட வந்திருந்தேனே. ஏன்டா போய் சொல்ற? அட நீங்க வேற. நேத்து நான் வந்தேனே, அப்ப ஏடா கூட நிலைமையில இருந்தீங்க. பார்த்தேன், பேசாம போயிட்டேன். சரி நான் ஏன் வந்தேன்னு கேட்டீங்களா? கேக்கலனா சொல்ல மாட்டியா? சொல்றேன். உங்க ஆசை நிறைவேற போகுது. உங்க கனவு நினைவாக போகுது. என்னடா புதிர் போடுற? உங்க மேல ஜார்ஜனுக்கு திடீர்னு ஒரு இது. சும்மா அது இதுன்னு குழப்பாத. இதுன்னா எது? காதல். சரி இப்போ அதான் நினைச்சேன். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஜார்ஜனை இந்த லெட்டரையும் இந்த பார்சலையும் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாரு. உள்ள ஒரு அழகான ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொடுக்கறதுக்கு 200 ரூபா கொடுத்தாரு. கொடுத்ததுக்கே 200 ரூபானா வாங்கிட்டது எவ்வளவு தர போறீங்களோ? சரி சரி இது எடுத்துட்டு வரேன். டேவிட் நீ கில்லாடிடா. எல்லாரும் ஒரு கல்ல 1-2 மங்காத அடிப்பாங்க. நீ ஒரு மாந்தோப்பியா சாச்சிடுடா.
இரு 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 என்னாச்சு என்ன நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல அவரையும் கேட்டுக்கங்க. டேய் டேய் வாடங்க வாடங்க என்னாச்சு என்ன பண்ண டேய் என்னடா செஞ்ச ஜம்பு அண்ணா நீங்க குடுக்க சொன்னதா சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க நான் செக்கா குடுக்க சொல்லி நான் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன செய்யற பாரு வேண்டானே. அப்பா ஒரு வழியா எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சாச்சு. ஒரே புழுக்கமா இருக்குல்ல. டே ஹரி போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாமா? உனக்கு ஏதாவது கேம் தெரியுமா? கேம்ஸா? அதெல்லாம் நம்மளுக்கு விளையாட தெரியாதுப்பா. இந்த நான்சி அக்கா தான் பம்சிக்கு பம் அது இதெல்லாம் விளையாடுவாங்க. பம்சிக்கு பம்மா பேரே நல்லா இருக்கே, வட விளையாடலாம். ஐயோ நான் வரலப்பா. டே ஹரி போகாதடா, சரியான வேஸ்டடா நீ. இப்ப ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அந்த கடிகாரத்துக்கு கீயாவது கொடுக்கலாம். போய் ஸ்டூல் எடுத்துட்டு போ. டேய் நல்லா கெட்டிமா பிடிச்சுக்கோ. போய் வேலையை பாருங்கடா வேலையை பாருடா. என்கிட்ட மோதாது ராஜாதிராஜனடா. டே ஹரி இங்க வா. என்ன? நான் சொன்னது வாங்கிட்டு வந்தியா? எதுங்க? மைசூர் சாண்டில் சோப். ஆமா வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி இதெல்லாம் கொண்டு போய் அந்த டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அந்த சோப்பை எடுத்துட்டு போய் குளிச்சிட்டு வா. சரி. சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரி ஸ்டைலு. இந்த மாதிரி அழகான இடத்துல ஒரு பெக் அடிச்சா சூப்பரா இருக்கும்ல. ஏய் எங்க போனாலும் அதே நினைப்பு தானே. பழக்க தோஷம் விடுதா பாரு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே ஓகே உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாமா? நான் வரலப்பா. அவங்க டீச்சர், அவங்க வர மாட்டாங்க. நம்ம கிளாஸ்ல தானே, நம்ம விளையாடுவோம். ஐயோ நான் வரலமா? உன் பால நீயே வச்சுக்க. என்ன டீச்சர் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவரா இருக்காரு. எப்படிதான் நீங்க சமாளிக்கிறீங்களோ. ஐயோ நான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கா. என்ன வேணும்? ஐஸ்கிரீம். உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கோ போ. தேங்க்யூ. ஏய் வாடா ஐஸ்கிரீம் வாங்க போலாம். நான் வரலங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். ஹரி என்ன? வாடா போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். நான் வரலங்க. டேய் ரொம்ப பிகு பண்ணிக்காதடா, வாடா. ஏங்க நான் வரலங்க. அட வாடா. கைய விடுங்க. அவதான் கூப்பிடுறல, போயிட்டு வாயேன். ரொம்ப தான் அழுத்திக்கிற. வாங்கிட்டு வரேங்கா. 3 வெண்ணிலா ஒரு பிஸ்தா கொடுங்க. ஓகே மேம். இந்தாங்க. எவ்வளோ? 24 rupees மேம். என்னங்க? டேய் இத புடுறா. வா. டேய் ஹரி, நான் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கியா? அது உனக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். நீயே சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? 2 கையில ஐஸ்கிரீம் இருக்கு, எப்படி சாப்பிடுறது? எப்படியா? இப்படி சாப்பிடணும். எங்க சாப்பிடு. ஏய் என்னடா அது, பார்த்து சாப்பிடக்கூடாது. இத பிடிங்க. எப்படி பிடிக்கிறது? என் கையும் இருக்குல்ல. சரி சரி இரு, நானே எடுத்து விடுறேன். ஏங்க என்னங்க? அட சும்மா இருடா. பார்த்து சாப்பிடு. வா.
என்னங்க எது கூப்பிட்டீங்க? எனக்கு வேலை இருக்கு, போனுங்க. என்ன தொட்டு பாரு. என்னங்க ஜுரமா? இல்லடா ஹரி, எனக்கு தலைவலி. தைலம் தடவி விடுறா. சரி. ஹரி உட்காரு. தடவுறோம். இப்பதான் புரியுது. இப்பவே எனக்கு மூடு வந்துருச்சு. காலையிலே வா. காலையிலேயே தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? லிண்டாவை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறீங்களா? ஏன்? இப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ மூடு வரும்னே தெரியல. வயசு பொண்ணு, வீட்டுல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி. சரி. தேங்க்ஸ். ஹலோ, சொல்லுங்க. ரெடி பண்ணிடுறேன். ஓகே. லிண்டா, உட்காரு. இது பாரு, இனிமே நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. எனக்கு உன்னை விட்டா வேற யாருக்கா இருக்கா? உன்னை பிரிஞ்சு இது வரைக்கும் நான் மட்டும் இருந்திருக்கேனா? என்ன பண்றது? கஷ்டமா தான் இருக்க. நான் எங்கேக்கா போறது? ஹாஸ்டலுக்கு. ஜார்ஜ் இப்போ வருவாரு. நான் உன்னை எதுக்காக அனுப்புறேன்னு யார்கிட்டயும் சொல்லல. என்ன லிண்டா, ஹாஸ்டல் ரெடி, வண்டி ரெடி, நீ ரெடியா? அவளும் ரெடி. போய் விட்டுட்டு வேகமா வந்துடுறேன். என்ன லிண்டா, ஆர் யூ ரெடி? ரெடிக்கா. அக்கா ஒரு நிமிஷம். நான்சி, யாரு? இங்க இருக்கியா? வீடு திறந்திருந்தா யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சிடுறதா? இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த நான்சி. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே வராதா? மரியாதை வெளியில போ. இல்ல நான்சி, என் உயிரே நீதான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ செத்துரு சொன்னாலும் செத்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான் உண்மையில. காதல் காதல் காசு கொடுத்தோ வற்புறுத்தியோ வருதில்ல. நீ எப்படி என்ன லவ் பண்றியோ அதே மாதிரி நானும் ஒருத்தரை லவ் பண்றேன். ஜார்ஜ் ஜார்ஜ் நான் லவ் பண்றேன். அவரை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. கெட் அவுட் ப்ளீஸ் நான்சி. ஜார்ஜ் வேண்டாம். அவன் ஒரு குடிகாரன். அவன் வேண்டாம் உனக்கு. என்ன ஏத்துக்க நான்சி, ப்ளீஸ். மரியாதை இங்க இருந்து வெளியில போறியா இல்லையா? போறேன், இப்ப போறேன். ஆனா மறுபடியும் வருவேன். ஜார்ஜ் 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 ஜார்ஜ், நீ என்ன பெரிய மன்மதனா? என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட என்ன பெருசா இருக்கு? ஜார்ஜ், ஏண்டா என் வேதனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரிஞ்சுக்க வைக்கிறேன், புரிஞ்சுக்க வைக்கிறேன், புரிஞ்சுக்க வைக்கிறேன், புரிஞ்சுக்க வைக்கிறேன். ஜார்ஜ் ஜார்ஜ், உன் நெஞ்ச பொழுது அதுக்குள்ள இருக்கிற என் பொண்டாட்டிய வெளியில கொண்டு வரண்டா. ஜார்ஜ், என் வேதனை நான் உனக்கு உணர வைப்பேண்டா, உணர வைப்பேண்டா, உணர வைப்பேண்டா, உனக்கு நான் உணர வைப்பேண்டா. எனக்கு தெரியும்டா. வரேன்டா, இப்ப வரேன், இப்ப வரேன்டா.
நிறுத்து 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 நிறுத்துமா. உனக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டு போறிய. உனக்கா ஃபாரின் சரக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பேக்கெட். நான் வரலப்பா. ஒரு நாள் கம்பெனி கொடுமா. தயவு செஞ்சு நான் வரல. தொந்தரவு ஒரு நாள் அடிக்கிறேன். ப்ளீஸ் சும்மா வா. வாமா. ஒரு நாள் குடிக்கிறதுனால குறைஞ்ச கிடப்புறா. வா. யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? சொல்றேன். ஜார்ஜ் இங்க இல்ல. சொல்றேன். என்ன எது கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்றேன்டி. என்ன டிகிடில பேசுற? ஜார்ஜ் இங்க இல்ல. உனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். என் மனசு, என் உயிர், என் காதல் எனக்கு வேணும். தருவியா? என்ன பைத்தியமா? என்ன கேக்குற நீ? கெட் அவுட். நோ 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 நோ. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது ஜார்ஜ் கிட்ட இருக்கு. என் பொண்டாட்டி மனசு உன் புருஷன் கிட்ட இருக்கு. என் மனசு எவ்வளவு வலிக்கும். நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். இந்த பைத்தியத்து மனசு எவ்வளவு வலிக்கும். அதை அவன் தெரிஞ்சுக்க வேண்டாம். உன் புருஷன் அதை புரிஞ்சுக்க வேண்டாம். அதை அவன் உணரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அப்பதான் என் மனசுல இருக்கிற வலி யாரும். எங்கடி வர? பொம்பளை அடிக்கிறது பொட்டத்தனதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. முன்னாடியே ஒன்னு அணுவணுவா அனுபவிக்கணும். புருஷன் ரத்தம் உறையணும். எனக்கு சந்தோஷம். பாடி வா பாடி. விட மாட்டேன். என்னடி திமுற? உட்காரு. என்னடி? அடி அடி. என் மனசு அனுமதி கிடக்க. உன் கைப்பட்டதுன்னா எனக்கு ஒத்தனம் கொடுத்த மாதிரி இருக்கும். அடி அடி. பாத்தியாடி என்னாச்சு? இப்ப அந்த பொடி பையனை அப்படி 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 அப்படியே மேல அனுப்பிச்சிட்டேன். புருஷன் இப்ப வர அவனி மேல 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 அனுப்பிச்சிடுறேன். எனக்கு படிச்சிருக்கோம். சொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டிய ஜூட்டோட போறேன். ஜூட்டு உன் கண்ணால பாக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ போகணும். வந்துட்டடி. உன் பொண்டாட்டிய பாடுறா. அங்க சிலையாத்தான் இருக்காடா. குத்துவேன்
குத்த போறேன், குத்திடுவேன். மாட்டேன், இப்ப மாட்டேன். டேய், உன் பொண்டாட்டி பாடுறா, கண்கொள்ளா காட்டுடா. குத்த போறேன், குத்த போறேன், இப்ப வேண்டாம், அப்புறமா குத்துவேன். இப்ப அப்புறம் அப்புறம் முதல்ல முதல்ல வேற வேட்டர் இருக்கு. ஆரம்பிக்க போறேன். பாடுறா, சூடு விட்டுட்டேன். அப்புறம் இதே இருக்க வேண்டாம். சூடு விட்டுட்டானே, சூடு விட்டுட்டேன். சொல்றது கேளு மேரி, சொல்றது கேளு மேரி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு மேரி, என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் குடிக்க மாட்டேன் மேரி. இதை நான் நம்ப மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்குமே இருக்க கூடாது. மறுபடியும் குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டேடா மேரி. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். மேரி, வேண்டாம் மேரி. நோ 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 நோ. Mary,